பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசா பிரச்சாரத்துல சொல்றாரு, தமிழர்களை திருடர்கள்னு சொல்லிட்டாருன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காரு. அது இங்க இந்த மோடி பாசம் எல்லாம் தமிழர் பாசம் எல்லாம் ஒரு வேஷம் இந்த காட்டிட்டாரு பாருங்க. அதுவும் வட மாநிலங்கள்ல தான் ஒவ்வொரு பிரச்சாரமும் தென் மாநில மக்களுக்கு எதிராக அங்க வெறுப்பை வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார் மோடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுல ஓரளவு உடன்படுறேன். முழு உடன்பாடுல எனக்கு சில முரண்பாடுகள் இருக்குது. ஓரளவு உடன்படுறேன். என்ன அப்படின்னா, அந்த எழுதி கொடுக்குறவங்க தப்பா கைட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே உட்காந்து முதலமைச்சர் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. சரிங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருக்கணும். அது பிரதமருக்கு அப்படி ஆள் இருக்கு. சரிங்களா? திரு அண்ணாமலைக்கு அப்படி ஆள் இருக்கும். எல்லாருக்கும் நான் மோடிக்கு தப்பா எழுதி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கினேன். எடுத்தது நீங்க சொன்னதும் இல்ல திரு ஸ்டாலினுக்கு நான் திரு அண்ணாமலை சொன்னதுல உடன்படுறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருந்து அவங்களுக்கு எல்லாம் மோடிக்கே எழுதி கொடுக்க ஆள் இருக்குன்றேன். நான் மோடிக்கு எழுதி கொடுக்க ஆள் இருக்கும், அண்ணாமலைக்கு எழுதி கொடுக்க ஆள் இருக்கும், ஸ்டாலினுக்கு எழுதி கொடுக்க ஆள் இருக்கும், திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் எழுதி கொடுக்க ஆள் இருக்கும். சரிங்களா? உட்காந்து நம்ம ஒன்னும் டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க பார்த்து சப்ஜெக்ட் அப்ரூவல் இவங்க கொடுப்பாங்க, பார்த்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அது போல தமிழக முதலமைச்சர் யாரோ மிஸ்கைட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட பிரதமர் ஸ்பீச் நான் கேட்டேன். சரிங்களா? ஒடிசால அவருக்கு என்ன சொன்னாருன்னு நான் கேட்டிருக்கேன். தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டில் இருக்கும். அவ்வளவு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப தமிழ்நாடு திருடன் பூமி அர்த்தமா? என்ன அப்படிதான் எடுத்துக்க முடியும். ரைட், ஓகே, ரைட். அப்ப ஒரு பயங்கரவாதி தமிழ்நாட்டில் கைது செய்யப்படுறாரு. தமிழ்நாடு போலீஸ் கைது. அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரவாதியை கைது செய்யுது. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? தமிழ்நாடு பயங்கரவாத மாநிலமா மாறிடுச்சா? அவ்வளவுதான் பாயிண்ட். யார் மேல அவர்கள் சந்தேகப்படுகிறார்களோ அவர்கள் தமிழக தொடர்புடையவர்களா இருக்கிறார் சொல்றாரு. திருடுங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தல. ஒரு விஷயம் திருட்டுங்கிற வார்த்தையை சொல்ல. அவர் என்ன சொல்றாரு? ஒரு சாவியை காணும். பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிஷாரையுடைய சாவியை காணும். அது உண்மை. சரிங்களா? அது உண்மை. அதை காணும்னு அவங்க ஒரு கமிட்டி போட்டுருக்காங்க, தேடுறாங்க. கமிட்டி போட்டு ஆளுங்கட்சியா நீங்க தான் இருக்கிறீங்க, லா அண்ட் ஆர்டர் உங்க பிரச்சனை தான், நீங்களே ஒரு கமிட்டி போடுறீங்க, நீங்களே தேடுறீங்க. அப்ப என்ன சொல்றாரு? இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிட்டதா சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னா தமிழர்கள் எங்க எழுதி கொடுத்துறதாகும்? இப்ப நம்ம இங்க இருந்து ஒருத்தர் ஒளிஞ்சு மறைஞ்சு போய் ஸ்ரீலங்கால தங்கிட்டாரு. அப்ப ஸ்ரீலங்கா எழுதி கொடுத்துறாருமா? அவரை நீங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர போறீங்க. அப்புறம் ஒரு விஜய் மல்லையா இங்க தப்பு பண்ணிட்டு லண்டன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்புறம் லண்டன் கெட்டு போன மாநிலமா நாடா? என்ன எனக்கு புரியவே இல்லை. புது லாஜிக்கா இருக்கு. இது தமிழர்கள் எங்க எழுதிப்படுத்தினாரு? தமிழர்கள் அவர் சொன்ன வார்த்தை சாவி காணாம போச்சா? சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு சொல்றாங்க. இதான் அவர் பயன்படுத்தணும். தமிழ்நாட்டுக்கு சாவி போயிருக்குன்னாவே அப்ப தொலைந்து போன சாவி, திருடு போன சாவி, அது கம்ப்ளைண்டே அப்படிதானே இருக்கு. ஆமா, திருடு போன சாவி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா தமிழர்கள் திருடு எப்படிங்கிற அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஒரு தப்பு பண்ண திருட உங்க தெருவில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த தெருவை திருட்டு தெருன்னு சொல்லுவீங்களா? தப்பு பண்ண ஒருத்தன் உங்க தெருவில் ஒளிஞ்சிருக்கான், ஓடுறான் போலீஸ் வந்து உங்க தெருவில் ஒளிஞ்சிருக்கான், ஏதோ ஒரு வீட்டு மொட்டை மாடில ஒளிஞ்சிருக்கான். அப்ப உங்க தெருவு திருடன் ஒளிஞ்சிருந்த தெருன்னு சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா? என்ன நியாயம்? எனக்கு புரியவே இல்லை. தமிழர்கள் திருடர்கள் சொன்னாங்க. தமிழர்கள் தமிழ்நாட்டில் இது போயிருக்குன்னு சொன்னா எப்படி எனக்கு புரியணும்? ஒரு விஷயத்தை நீங்க எப்படி இதை புரிஞ்சுப்பீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சார். இந்த ஒடிசாவில் பேசுனதா இருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் உட்கார்ந்து சொல்றாரு, இங்க இருக்கிற மக்களை தென் மாநில மக்கள் கடுமையா இழிவுபடுத்துறாங்க. தென் மாநில கட்சிகள் நீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா கேளுங்க, இல்லன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. அறவுரையா தெரிஞ்சுட்டு பேசாங்க. 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு, கிளம்பாதீங்க. அவர் யூபியில என்ன சொன்னாங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். யூபியில உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்காங்களே. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தகவல்களை இந்தி தெரியாமல எழுதி கொடுத்துட்டாங்க. அப்பா கொடுக்குறாங்கன்றேன். நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தா நீங்க காட்டுங்கன்றேன். பிரதமர் பூரியில தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் சொன்னான்னு ஒரு வரி காட்டுது. நான் மன்னிப்பு கேட்கிறேன். தெரியாம பேசினா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தாலும் காட்டுது. அவர் சொல்றது தமிழ்நாடு இந்த சாவி காணும், கமிட்டி போட்டிருக்காங்க, அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்றான். இவர் பயன்படுத்தின மொத்த வார்த்தை இவ்வளவுதான். ஓகே. அடுத்து யூபியில அவர் சொன்னது, உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு நிக்கிறாங்களே இந்த கட்சிகள், இந்த கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் உங்க ஊர்க்காரங்களை கேலி பண்றாங்க, அவங்க விமர்சனம் பண்றாங்க. எங்க கேலி பண்றாங்க? எங்க? தமிழ்நாட்டுக்கு பானிபூரி விற்கிறவங்க சொன்னது யாருன்னு பார்த்தது இல்லையா? கக்கூஸ் கழுவுறவங்க சொன்னது பார்த்தது இல்லையா? கட்டடம் கட்ட தொழிலாளின்னு பார்த்தது இல்லையா? நீங்க இதெல்லாம் நீங்க இழிவு பண்ணதா பார்க்கலையா? நீங்க அந்த தொழிலையும் சேர்த்து இரண்டாம் தர தலைவர்கள், மூன்றாம் கட்சியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பண்ணது. திரு தயாநிதி மாறனையும் திரு RS பாரதியும் நீங்க இரண்டாம் கட்ட மூன்றாம் தர தலைவர் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பேசிக்க, நான் ஒண்ணு சொல்லுங்க. இல்ல, நீங்க அப்படி ஹைலைட் பண்ணி என்ன இது பண்றீங்க? நீங்க சொன்னதான் நான் சொல்றேன். நான் யார் சொன்னாங்கன்னு சேர்த்து சொல்றேன். தமிழ்நாடு முதலமைச்சர் சார் யார் சொன்ன வட மாநில தொழிலாளர்களுக்கு சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா களத்துக்கு போயிட்டாரு சார். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, உட்கார வச்சு பேசினாரா இல்லையா? தமிழக முதலமைச்சர் சொன்ன நம்ம முதலமைச்சர் தான் சொல்றாரு. இப்ப சொல்றது அப்படின்னா நீங்க நரேந்திர மோடி அவர்கள் பேசுறத வேற எதை பத்தியும் பேசக்கூடாது. ஒத்துக்கிடுங்க. நானும் ஒத்துக்கிறேன். நான் திரு எடப்பாடி தவிர வேற யாரும் பேச மாட்டேன், திரு அண்ணாமலை தவிர வேற யாரும் பேச மாட்டேன், திரு ஸ்டாலின் தவிர யாரும். நம்ம அப்படி நின்றுவோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினா கூட நான் எடுக்கல. நான் திரு RS பாரதி அவர்களையும் திரு தயாநிதி மாறன் எடுக்கிறேன். அவங்களையும் எடுக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வீங்க? தலைமை நிலை செயலாளர், MP, முன்னாள் மத்திய அமைச்சர், இவங்க 2 பேரும் எடுக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன சொல்றேன்? ஏதாவது எடுக்கல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் நரேந்திர மோடி தவிர வேற யாரும் பேசாதீங்க.